தமிழ்நாட்டின் நம்பர் 1 கோஆபரேட்டிவ் சொசைட்டியான ஆயுர்வேதா சித்தா யுனானி ட்ரக்ஸ் கிட்டத்தட்ட 1500 மருந்துகளை தயாரிக்கும் இந்த 81 வருடம் கோஆபரேட்டிவ் சொசைட்டியான இம்காப்ஸ் பத்தி தெரியாத ஒருவர் இந்தியனே கிடையாது என்று சொல்வேன். என்னங்க இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. 1944ல ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால என்னங்கிறீங்களா? இது ஆரம்பிச்சது யார் தெரியுமா? ஒரு அலோபதி டாக்டர். அலோபதி டாக்டர் ஆயுர்வேதா சித்தா யுனானி மருந்துகள் தயாரிக்கிற கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சாரா? அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? அந்த டைம்ல வேர்ல்டு வார் நடந்த டைமாம். அப்ப அவர் மிலிட்ரியில இருந்த டாக்டராம். அப்ப நம்மளுடைய சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் பல இந்த பாம் எல்லாம் போடும் பொழுதும் சூடு இந்த கன் எல்லாம் ஷூட் பண்ணும் பொழுதும் பல புண்கள் ஆன பொழுது அலோபதி ட்ரக்ஸ் எல்லாம் தீர்ந்து போய் பல காலரா அந்த டைம்ல நடந்தது. கிட்டத்தட்ட கோவிட் மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவருக்கு தோணிச்சான், அவர் ஒரு பாரம்பரிய ஆயுர்வேத வைத்தியர் குடும்பம், நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் இருக்கும் பொழுது எதுக்கு நம்ம அலோபதி மெடிசின்ஸ்க்காக வெயிட் பண்ணோம்னு சொல்லிட்டு தான் அவர் இதை உன்னதமான ஒரு சென்டரை ஆரம்பிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஃபோர்சைட் இருக்கிற ஒருவர். அவர் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜோடைய பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆனவராம். அதுக்கப்புறம் இப்ப நாங்க அதுல 16 டைரக்டர்ஸ் இத நகமும் சதையுமாக பார்த்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய தலைவர் பிரசிடென்ட் டாக்டர் கண்ணன் சார், அவரும் இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவருடைய லீடர்ஷிப்ல இப்ப நாங்க கிட்டத்தட்ட 50 crores டர்ன் ஓவர் பண்ண போறோம். அவருடைய எய்ம் 100 crores ஆக்கணும் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு. இதை பத்தி இந்த பெருமையுள்ள ஸ்தாபனத்தை பத்தி ஐ எம் வெரி ஷுவர் நம்மளுடைய தமிழ்நாடு உடைய சீஃப் மினிஸ்டர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை நிச்சயமா நம்மளுடைய தமிழ்நாடு பாட புத்தகங்களில் கொண்டு வருவார் அப்படின்னு நம்புறேன். அது கூடவே நம்மளுடைய சென்டரும் இம்காப்ஸ் உடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க. ஏற்கனவே சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல ஆயுஷோடைய சயின்ஸ் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இம்காப்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் பெருமையா இல்ல இந்தியாவுடைய பெருமையா என்று ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அது மாத்திரம் இல்ல, சென்னை ஐஐடி கேம்பஸ்குள்ள இம்காப்ஸோடைய ஒரு அவுட்லெட் இருக்கு. அங்க பஞ்சகர்மா சிகிச்சைகள்லாம் நாங்க செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்ல, ஐஐடி ப்ரொஃபசர் காமகோட்டி டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவருடைய முன்னிலையில அவருடைய தலைமையில பிரவர்த்தக் அப்படிங்கிற ஐஐடிக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்தாபனத்தோட இம்காப்ஸ் ஒரு எம்ஓயு போட்டு சென்சர்ஸ் பத்தி ஒரு ரிசர்ச்க்கான எம்ஓயு போட்டு தே ஒர்க்ட் அண்ட் அதோடைய ரிப்போர்ட்டை நாங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் plenty ஆஃப் ரிசர்ச்சஸ் த்ரூ இம்காப்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு த தமிழ் அண்ட் த இந்தியன் country.